வணக்கம் ஜிடிவி. தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது ஆரணி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது. அலை கடலென கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பகவான் ஸ்ரீராமரின் தந்தை தசரத மகாராஜா குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து வழிபட்ட பெருமைக்குரிய புத்திர காமட்டீஸ்வரர் அருள் புரியும் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களின் எழுச்சி ஆரவாரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆரணியில் செய்த யாகத்தின் பலனாக பிறந்தவர் ஸ்ரீராமர். தமிழகத்திற்கும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் உள்ள தலையான பந்தத்தின் சாட்சியாக இந்த கோவில் இருக்கிறது. ஆனால் சிலர் ராமனுக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கின்றனர். அயோத்தியில் இன்று ராமர் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணமே ஆரணிதான். ஆரணி 70 ஆண்டு கால மிக பழமையான நகராட்சி. இத்தனை வரலாற்று சிறப்புமிக்க நகராட்சியில் அடிப்படை வசதிகள் ஏதும் முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரணி பட்டு உலக அளவில் புகழ் பெற்றது. நமது மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்றது. ஆரணியில் மட்டும் 50,000 நெசவாளர்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பலமுறை ஆரணியை பற்றி பெருமையாக குறிப்பிட்டு நாடு முழுவதும் ஆரணியின் பெருமையை கொண்டு சேர்த்திருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளேரி கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் காணொலி வாயிலாக பேசிய நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள், ஜல்ஜீவன் திட்டம் பெண்கள் குடத்தை எடுத்துக்கொண்டு வெகு தூரம் சென்று தண்ணீர் பிடிக்கும் அவஸ்தையை குறைத்துள்ளதால் நீங்கள் ஆரணி பட்டு பின்ன அதிக நேரம் ஒதுக்க முடியும் என்று ஆரணி பட்டை மேற்கோள் காட்டி பேசினார் மோடி அவர்கள். கடந்த 2021 செப்டம்பர் மாதம் தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நதிகளை மீட்டெடுப்பதன் அவசியத்தை பற்றி பேசும்போது ஆரணி பகுதியில் 1000 பெண்கள் இணைந்து வற்றி கிடந்த நாகநதியை மீட்டெடுத்ததை பற்றி தெரிவித்து ஆரணி மக்களை பாராட்டினார். 21 கிராமங்களில் இருந்து 1000 பெண்கள் நினைத்தால் நம் ஒரு நதியை மீட்டெடுக்க முடியும் என்று சாதித்து காட்டியுள்ளார்கள். இன்று நாகநதியில் தண்ணீரை ஓட விவசாயம் செழிக்க இவர்கள்தான் காரணம் என்றும் அவர் பேசினார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியில் அடிப்படை அரசியலில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. வீடு அற்றவர்களுக்கு வீடு, வீட்டிற்கு வீடு குழாய் குடிநீர், கழிப்பறைகள், விவசாயிகள், பெண்கள் நலத்திட்டங்கள், புகையில்லா சமையல் என்ற நோக்கில் இன்று நாட்டில் 99.99% இல்லங்களுக்கு 300 ரூபாய் மானியத்துடன் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. மானிய தொகை வங்கி கணக்குக்கு நேரடியாக அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 8.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. ராமர் கோவில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வைத்து கட்டப்படவில்லை. அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைத்து நீதிமன்றத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து நடக்கும் வழக்குகளில் எல்லாம் முறையாக தீர்ப்பு பெற்று இந்திய மக்கள் எல்லோரிடமும் நீதி பெற்று நமது பிரதமர் பிராண பிரதிஷ்டை செய்து ராமர் கோவில் திறக்கப்பட்டது. மத்திய அரசின் பட்ஜெட் ஆண்டுக்கு 40 லட்சம் கோடி. கடந்த 10 ஆண்டுகளில் 400 லட்சம் கோடி பட்ஜெட் போடப்பட்டுள்ளது. ஆனால் 1 ரூபாய் கூட மத்திய அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. நமது மாண்புமிகு பிரதமர் அவர்களும் அவரது 76 அமைச்சர்களும் நேர்மையின் அடையாளமாக இருக்கின்றனர். 10 ஆண்டுகளில் ஜனநாயகம் வலிமை அடைந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக குடும்பாட்சி நடக்கிறது. அப்பா மகன் பேரன் என்று இருக்கும் இவர்களால் மக்களின் கஷ்டம் எப்படி புரியும்? மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும்? கோபாலபுரத்தில் ஆரம்பித்த குடும்ப அரசியல் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் இன்று கரையானை போல பரவி இருக்கிறது. ஆரணி மக்களின் நெடுநாள் கோரிக்கையான பட்டு பூங்காவுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிவிப்பு வெளியானது. கருணாநிதி அவர்களின் பெயரில் ஒரு பட்டு பூங்கா ஆரணியில் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி. 1 வருடம் ஆகிறது, இதுவரை ஒரு செங்கல் கூட வைக்கவில்லை. நெசவாளர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான நெசவாளர்களுக்கென்று தனியாக கூட்டுறவு வங்கி, நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை, நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசே கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது, நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடனுக்கான வட்டி 12% 8% குறைப்பது, நெசவாளர் சேமிப்பு உதவித்தொகை 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக உயர்த்துதல் என வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு பட்டு பூங்காவுக்கு கலைஞர் கருணாநிதியின் பெயர் வைத்துக் கொள்ளட்டும் என்றும் அவர் பேசினார். திமுக மொழியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழில் 55,000 மாணவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றனர். திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் மட்டும் 3 மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வரும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 5 மொழி கற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை வழங்குவோம். அடுத்த 50 ஆண்டுகளில் நம் குழந்தைகள் எப்படி முன்னேறி இருக்க வேண்டும் என்று இப்போதிருந்தே தயார் செய்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக வரும் 2026ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது இதுவரை அரசு வேலையில்லாத குடும்பத்தில் இருந்து வரும் இளைஞர்களுக்கு அரசு வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி, குடிக்கு அடிமையானவர்களை மீட்க மையங்கள் உள்ளிட்டவற்றை அமைத்து டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக மூடப்படும். கள்ளுக்கடைகள் திறக்கப்படும்.
திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கு மரியாதை இல்லை. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் காவல்துறையினரை தாக்குவதும் தரக்குறைவாக பேசுவதும் நடத்துவதுமாக இருக்கின்றனர். காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. காவல்துறை என்பது மிக கடினமான பணி. தங்கள் சுக துக்கங்களை மறந்து சட்டம் ஒழுங்கை காக்க எந்த நேரமும் பணியிலேயே கவனமாக இருக்க வேண்டும். அத்தனை கடினமான பணியில் இருக்கும் காவல்துறையினரை சமூக விரோதிகள் அவமானப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் பேசினார். நேர்மையான நல்லாட்சி வழங்கிக் கொண்டிருக்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இருக்கும் தலைவர்களுக்கு இருக்கும் ஒரே தகுதி வாரிசு என்ற ஒரே தகுதிதான். ஊழல், குடும்ப அரசியல், மலிந்து போன அரசியல் கட்சிகளை புறக்கணிப்போம். வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமரின் நேர்மையான நல்லாட்சி தொடர தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் என்று அவர் எழுச்சி உரையாற்றினார்.